ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன டாப்பிக்கு நீங்கள் தம்ப்லைன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. வாட்ச் அவர் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நானுமே பிகினர்ஸ் தான் யூடியூப்பில். இப்போ என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூடியூப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்து 9 மந்த்து கேப்பில் விட்டு நான் வந்து வீடியோஸ் போடுவேன். அதனால் எனக்கு அவ்வளோ ரீச் வந்திருக்காது. ஜஸ்ட் 1 மந்த்தாக வந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து நான் எப்படி ரீச் பண்ணி சீக்கிரமாக மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்னால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும், மற்றவங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ வந்து எத்தனை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆவது நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். உங்கள் வீடியோ வந்து வியூவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆவது நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கண்டென்ட் வந்து கொஞ்சம் கிளியராக நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நம்மள மாதிரி வந்து ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் வந்து போட்டு வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ரீச் ஆச்சுன்னா ஒரு 48 வியூவர்ஸ் வந்து 48,000 வியூவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு போகுமானா டவுட்டு தான். பட் வந்து நீங்கள் ஹோப்லி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் வந்து உங்களோட வீடியோ வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வியூவர்ஸ் பார்க்க உங்களுக்கு வந்து 48,000 வியூவர்ஸ் வந்து எப்போ ரீச் ஆகுதோ, டெய்லி ரீச் ஆச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நீங்கள் வந்து போட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து கிளியராக போடுங்க. உங்கள் கண்டென்ட் பார்த்து தான் நீங்கள் போடுற வீடியோ வந்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக கண்டென்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பேசுகிறீங்கன்னா இதில் எது இம்பார்ட்டன்ட் திங் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எதை பற்றி நீங்கள் டெய்லி விலாக் போடுறீங்களோ, இப்போ டெய்லி விலாக்ஸு, பியூட்டி டிப்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கு, எந்த டாபிக் எடுக்கிறீங்களோ நீங்கள் வந்து டெய்லியுமே அதே ரிலேட்டடாக பாருங்கள். அதில் வந்து என்ன டிப்ஸு சொல்ல போகிறேன்னா, இப்போ இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து வைரலாக இன்றைக்கி என்ன நீங்கள் இப்போ நீங்கள் ஒரே மெத்தடில் போடுறீங்க வீடியோ, அந்த மாதிரி வீடியோஸும் போடுவாங்க சிலர். அதில் வந்து இன்னைக்கு வைரலாக எது போதோ அந்த டாபிக் வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு மெத்தடில் போடுவீங்க. இப்போ பியூட்டி டிப்ஸ் நீங்கள் வீடியோ டெய்லி போடுறீங்கன்னா, இன்றைக்கினா வைரலாக பியூட்டி டிப்ஸ் போதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா, கண்டென்ட் வச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வீடியோ போடுவேன், அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட மாட்டேன். ரொம்ப என்ன சொல்கிறதெல்லாம் போகாது. நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. போக போக தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி வீடியோஸ் போடணும், நம்மளுக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது. வீடியோஸ் வந்து போடுறதுனால கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அப்புறம் எல்லாமே ஓகே. வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கான ஸ்டெப் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் கண்டென்ட் வந்து கிளியராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வீடியோ வந்து வியூவர்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷமாவது பார்க்கணும். வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டென்ட் மட்டும்தான் காரணம். டெய்லியுமே வீடியோ போடுங்க. இப்போ ஷார்ட்ஸ் போடுறீங்களா, டெய்லி ஷார்ட்ஸ் போடுங்க. வீடியோ போடுறதுனாலும் டெய்லி வீடியோ போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக போட்டுட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி வாட்ச் ஹவர்ஸ் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் கிளியராக பார்க்கலாம். எடுத்த உடனே நம்ம அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து ஹோப்பாக நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணால் மட்டும்தான்
பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். வாட்ச் ஹவர்ஸ் வந்து லேஸில் வந்து உங்களுக்கு வந்துடாது. நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா டெய்லியுமே கண்டென்ட் வந்து க்ரியேட்டிவாக பண்ணிவிட்டு நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ அது கிளியராக பேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வியூவர்ஸ் பிடிக்கிற மாதிரி நீங்கள் போடணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்து கரெக்டாக 1 மந்த்து முடிஞ்சு 2nd மந்த் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் மேலே ஆகுது. ஆனால் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன்னா பார்த்தீங்கன்னா நான் கிடையாது. எதனா ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால் வந்து நான் வந்து 1 இயர் கழித்து வீடியோ போட்டிருக்கேன், 10 மந்த்து கழித்து வீடியோ போட்டிருக்கேன், 3 மந்த்து கழித்து வீடியோ போட்டிருக்கேன். எந்த மாதிரி ட்ரை பண்ணினால எனக்கு வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணாது. ஒரு 1 இயர் முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிற ஸ்டேஜில் வந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து பேக் வந்துட்டேன். வீட்டு சுச்சுவேஷனுக்காக நான் வந்து எதுவுமே வந்து போட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளுக்கே அப்படி சொல்லிட்டு தான் டெய்லியுமே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அது வந்து தொடர்ந்து போடுறதுனால வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்டி ஸ்டுடியோவில் போய் நான் செக் பண்ணுவேன். இன்க்ரீஸ் ஆகுது வந்து சூப்பராக தெரியும். நீங்கள் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் போடுங்க. விலாக் போடுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கிளியராக போடுங்க. கண்டென்ட் அதில் என்ன சொல்ல வரீங்களோ அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தம்ப்நெயிலில் வைங்க. இந்த மாதிரி வைங்க. உங்களுக்கு வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி கிளியராக வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க. எதனா டவுட் இருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்த சின்ன விஷயத்த நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து என்னுடைய டார்கெட் நான் மைண்டில் வச்சுருக்கேன். வீடியோ எதுக்கு போகிறேன்னா நான் அச்சீவ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் முன்னாடியே நான் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.